இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு பட்டர் எதுவும் தேவைப்படாது, விப்பிங் க்ரீமும் தேவைப்படாது. ஸோ ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க பொருள் வரைக்குமே வச்சு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் 4 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கணும். நாலு ஸ்பூன் மைதா மாவுக்கு 8 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். இது வெள்ளை சர்க்கரை. அடுத்து இதுலேயே 4 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம வெறும் 3 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டில் சர்க்கரையும் மைதா மாவும் ஈஸியாகவே கிடச்சிரும். நீங்கள் கொக்கோ பவுடரை மட்டும் ஒரே ஒரு முறை சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது நிறைய ரெசிபிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ இதிலே 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 1 கப் அப்படின்றது 250 ml அளவுக்கு தண்ணி. ஒருவேளை நீங்கள் தண்ணி ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமே இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் கூட நீங்கள் இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி உங்களுக்கு கண்ணில் பார்க்கும்போதே தெரியும். ஒருவேளை உங்ககிட்ட மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்னா தண்ணி அது நீங்கள் ஓரளவுக்கு மீடியமாக தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொக்கோ பவுடரும் மைதா மாவும் சர்க்கரையும் நல்லா கரையிற அளவுக்கு, கட்டி சேராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கட்டியே சேரக்கூடாது. நம்ம கட்டி முன்னாடியே சேராமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம அடுப்பில் வச்சாதான் நமக்கு அது பர்ஃபெக்டாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், நான் கட்டி சேராமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேலே சின்ன சின்ன பப்புள்ஸ் தான் இருக்குது. அடுத்து இந்த கடாயை அடுப்பில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கட்டி சேர்ந்து வரும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிடணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக குக் ஆகி அந்த க்ரீம் நல்லா கெட்டியாகி வரணும். நம்ம முன்னாடியே இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததால் மட்டும்தான் இந்த க்ரீம் கட்டி சேராமல் நல்லா பர்ஃபெக்டாகவே வந்திருக்கு. இப்போ அவ்வளோதான், இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் நல்லா சூப்பராகவே வெந்து வந்திருக்கு. இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு டிசைன் போட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள், நான் எந்த அளவுக்கு ஒரு லென்த்தான ஒரு டிசைன் போட்டிருக்கேன்னு பாருங்கள். அப்போ கூட நல்லா ஸ்டிஃபாகவே நிற்கிது. இது மெல்ட் ஆகாது. இந்த க்ரீம் ரொம்பவே பர்ஃபெக்டாகவே இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைனை ரொம்பவே சூப்பராகவே போட்டுக்கலாம். நான் இன்னொரு டிசைன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப லென்த்தான டிசைன்ஸ் கூட ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. இப்போதைக்கு என்கிட்ட கேக் எதுவுமே இல்லை. ஸோ நான் ஒரு கேக் டின்னை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன டாட் மட்டும் தான் வச்சு எடுக்கிறேன். இந்த நாசிலோட நேம் பார்த்தீங்கன்னா 2D நாசில் மாதிரியே தான், பட் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் நாசில். இதோட நேம் எக்ஸாக்டாக தெரியல, 4D நாசில் நினைக்கிறேன். இப்போ நான் இதில் சைடில் கூட உங்களுக்கு டிசைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு ஸ்டிஃபாக பர்ஃபெக்டாக நிற்குதுன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இந்த சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் ஜஸ்ட் ஒரு DIY மாதிரி தான். இந்த மெத்தடில் ஷாப்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க.
அடுத்து நம்ம இதே க்ரீமை யூஸ் பண்ணி என்டையர் கேக்கையுமே கூட நம்ம சூப்பராகவே டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் ஒரு கேக்கில் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீமை வந்து நான் நெக்ஸ்ட் டே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு கேக்கை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராகவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இந்த கேக்கை வந்து நான் கட் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் பர்த்டே கேக்ஸ்லாம் வீட்டில் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, உங்ககிட்ட பட்டரோ இல்லை விப்பிங் க்ரீமோ எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இந்த க்ரீமை யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பராகவே டிசைன் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.